போக்சோ சட்டத்துல இடம் இருக்கு, வேல்முருகன் அவர்களை போக்சோ சட்டத்தில் கைது செய்யலாம் சொல்லிட்டு முதல்ல நான் பதிவிட்டேன். இப்ப இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா போக்சோ சட்டம்ன்றது ரொம்ப தெளிவா மாற்றி அமைச்சிருக்காங்க. ஆபாசமாக 18 வயசுல கீழே இருக்கிற குழந்தைகளை ஆபாசமாகவும் அலுவலகத்தக்க வார்த்தைகள் பேசினா கூட போக்சோ சட்டம் தெரியும். அங்க என்ன பண்றாங்க, அப்பா, அண்ணன், தாய்மாமன் என்ற ஒரு உறவோடு விஜய் கிட்ட வந்து எல்லாருமே கட்டி அணைத்துக்கிறாங்க. ஆனா நீங்க சொன்ன வார்த்தை என்னது, டிக்ரிஸ் கொடுக்குறாங்க. இது தமிழர்கள்லாம் ஈனப்பிறவி அப்படின்னு நீங்க பேசுறீங்க. அப்ப 2 கிராம் காசுக்காக 2 கிராம் நகைக்காக பெற்றோர்கள் வந்து கூட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு வார்த்தையா? எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தை. இதே மற்றவர்கள் உங்களை பேசினால் எப்படி இருக்கும்? உங்கள் மனது புண்படாதா? நீங்கள் ஒரு தலைவராக இருக்கிறீர்கள். நீங்க எல்லாம் வளர்வதற்கு யார் காரணம் பாத்தீங்கன்னா திமுக போன்ற கட்சிகள் தான். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஓட்டே இல்ல, உங்களுக்கும் ஒரு சீட்டை கொடுத்து உங்களை நிக்க வைக்கிறாங்க பாத்தீங்களா? இதுதான் திமுக பண்ற மிகப்பெரிய தவறு. உங்களுக்கு எல்லாம் ஓட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இதே பண்ரோட்டியில நீங்க தனிச்சா போய் நில்லுங்க. திமுக கூட்டணி இல்லாமல் நீங்க போய் தனிச்சையாக நில்லுங்க. குறைஞ்சபட்சம் நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்குறீங்கன்னு பாருங்க, அதிகபட்சம் எவ்வளவு ஓட்டு வாங்குறீங்கன்னு பாக்குறீங்க. நீங்கள் ஒரு 5000 ஓட்டு கூட அதே பண்ரோட்டியில வாங்க முடியாது. ஆனால் திமுக ஏன் உங்களை போன்ற கட்சியெல்லாம் ஒரு மதித்து உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக வைத்துக் கொண்டதான் தெரியவில்லை. ஆனால் இந்த முறை தேர்தலில் நீங்கள் பேசிய பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில நீங்க நின்னா கூட மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பீர்கள். மிகப்பெரிய தோல்வியை நீங்கள் சந்திப்பீர்கள். அதனால் திமுக எல்லாம் வந்து உங்களுக்கு சீட்டு கொடுக்காம இருக்கிறது தான் திமுக நல்லது. ஏன்னா திமுகன்றது வேற, உங்களை போன்ற ஆட்கள் எல்லாம் உள்ள சேர்த்து வச்சிருக்காங்க, அவர்களுக்கு தலைவலியே தவிர மற்றபடி வந்து ஒண்ணும் இல்ல. நீங்கள் பேசுவீர்கள், நன்றாக பேசுவீர்கள், ஒரு காலத்துல எல்லாம் பேசுறீங்க, உங்கள் பேச்சு எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் தேவையில்லாம தற்போது பேசிய பேச்சு தான் ஒரு, அது கூட நீங்க என்ன சொல்றீங்க, என்ன வந்து யாருக்கும் தெரியாம இருந்தது, இப்ப தமிழகம் முழுக்க நான் தெரிந்து விட்டேன். ஏங்க எவ்வளவு கேவலமா பேசிட்ட பிறகு இதெல்லாம் தெரியும் சொல்லிட்டு நீங்க இது பண்றீங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான பேச்சு, அதாவது நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஆனா அவ்வளவும் உங்களுக்கு தான் வந்து அது பின்னடைவை சந்திக்குமே தவிர வேற யாருக்குமே பின்னடைவு இல்ல. நேற்று பாருங்கள், குழந்தைகள் உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு பாருங்க. அது எவ்வளவு பெரிய அசிங்கம் ஒரு தலைவருக்கு. இந்த மாதிரி ஒரு அசிங்கம் வந்து எந்த தலைவருக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்காது. ஆகவே நீங்கள் பேசும்பொழுது, அதாவது மற்றவர்கள்லாம் நீங்க சொல்றது யார் சொல்றீங்க, ரஜினியை சொல்றீங்க, விஜய சொல்றீங்க, அதாவது பர்டிகுலர் பர்சன்ஸ் மட்டும் இவர்கள் எல்லாம் கூத்தாடி, இவர்கள் நைட்டு ஃபுல்லா கூத்தாடிட்டு குடிச்சிட்டு குமாரம் போடுவாங்க, இவங்க பின்னாடி வந்து ஆட்கள் சுத்துவாங்க, எதுக்கு இவங்க பின்னாடி எல்லாம் போறாங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் டாக்டர் ராமதாஸ், ஐயா ராமதாஸ் இருக்கும் பொழுது அவரை நம்ம ஏத்துக்கலாம். அவர் பேசுவார், அவர் வந்து பேசுறதுன்னு அவர் அரசியல் ரீதியாக பேசுவார். எந்த பெண் பிள்ளைகளையும், எந்த குழந்தைகளையும், எந்த பெற்றோர்களும் அவர் பேசவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வேல்முருகன் அவர்கள். அவர் ஐயா ராமதாஸ் வந்து என்ன சொல்லுவாருன்னா, கூத்தாடி பின்னாடி சுத்தாதீங்க, அவங்களால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்னிக், இந்த பேச்சுலாம் அவர் ராமதாஸ் அவர்கள் தான், ஐயா ராமதாஸ் அவர்கள் அவருடைய பேச்சு இதெல்லாம். இப்போ அவங்க உள்ள இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் உள்ள போடலான்ற ஒரு எண்ணமா கூட இருக்கலாம். இந்த மாதிரி பேச்சுலாம் வந்து ஒரு